தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல துணிக்கடையில் ரூபாய் 9 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் வட மாநில கும்பல் கைவரிசை காட்டியிருக்கலாம் என போலீசார் தரப்பிலிருந்து சந்தேகிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை டி நகரில் பிரபல துணிக்கடையான குமரன் சில்க்ஸ் கடையில் 4வது தளத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பெண்களுக்கான ஆடைகள் விற்பனையகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 17ஆம் தேதி இந்த கடையை திறந்தபோது மேல் தரத்தில் இருக்கக்கூடிய கூரையை உடைத்து மேற்கூரையை உடைத்து 9 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கடையில் பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தியிருந்தார்கள். சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டது. குறிப்பாக வடமாநில கொள்ளையர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. சமீபத்தில் சென்னையில் இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சவுகார்பேட்டையில் ஜெயின் கோவில் ஒன்றில் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சுவாமி சிலைகள் உடைக்கப்பட்டு 600 கிராம் தங்கம் மற்றும் 10 கிலோ வெள்ளி பொருட்கள் என மொத்தம் 40 லட்சம் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அதே போல நுங்கம்பாக்கத்திலும் இதே போல மாடி வழியாக வீட்டிற்குள் புகுந்து தொழிலதிபர் வீட்டில் கொள்ளை சம்பவம் என்பது நிகழ்ந்திருந்தது. இந்த 3 கொள்ளை சம்பவங்களும் ஒரே கோணத்தில் இருப்பதாக காவல்துறையினர் சந்தேகித்திருக்கிறார்கள். வடமாநில கொள்ளையர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.